ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செரோனிஸ் டிசைன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ளவுஸோட சாரீ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் இருக்க ஒரு சாரீ. இந்த சாரியில் இது ஒரு சில்க் காட்டன் சாரீ தான். இதோட பல்லு பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வீடியோவில் பார்க்கும்போது ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் தெரியுது. பட் ஆனால் நேரில் பார்க்கும்போது ஒரு பீகாக் ப்ளூ இருக்கு இல்லையா, அந்த ஷேடில் தெரிஞ்சுது. இதே கலர் நம்ம பார்டரில் லைட்டாக ஒரே ஒரு லைன் மட்டும் அந்த எண்டில் வர்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதே கலர் தான் ப்ளவுஸும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சாரியில் உள்ள அதே ப்ளவுஸில் தான் நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். சாரீ ஃபுல்லாகவே இந்த மேங்கோ மாதிரியான ஒரு மோட்டிஃப் மட்டும்தான் இருந்துச்சு. நம்ம வேணும்னா அந்த மோட்டிஃபே கூட நம்ம ப்ளவுஸில் ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு கொடி டிசைன் மாதிரி இதில் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லீவ் தான் இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவ் நம்ம சென்டர் லைன் மார்க் பண்ணிவிட்டு இந்த கொடி டிசைன் இந்த ட்ரேசிங் ஷீட்டில் வரைஞ்சிட்டு அதை எல்லோ கார்பன் வச்சு நம்ம சென்டரில் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் இந்த பார்டர் லைன் வருது இல்லையா, ஒரு ஜரி லைன், அதுலேருந்து நம்ம அதை ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஜரி லைனில் நம்ம அந்த டல் கோல்டு ஜரி இருக்கு இல்லையா, அந்த டயாலஜி பிராண்டோடது, அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு 3 லைன் போல் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ரிவர்ஸில் ஒரு சின்ன ஒரு லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன செயினாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான். ஸோ இதை இதே மாதிரி ஒரு 3 லைன் நம்ம போட்டுட்டு வரணும். அவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம ஒரு 3 லைன் நம்ம போட்டு வந்தோன்னா பார்டர் லைனில் அவ்வளோதான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அந்த கொடி டிசைன், அந்த கொடியில் சென்டர் லைன் வருது இல்லையா, சென்டரில் ஒரு ஸ்டெம் மாதிரி போட்டோம் இல்லையா, அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஜர்தோசி வச்சு ஒரு ஸ்டெம் ஸ்டிச் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பீஸ் ஜர்தோசி எடுத்துகிட்டு அதை போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி ஒரு லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு போகணும். தெரியுதா, சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் த்ரெட்டை ரிவர்ஸில் கொண்டு போயிட்டு ஜர்தோசியை கொஞ்சம் நகர்த்திட்டு நம்ம செயின் ஸ்டிச் போகணும். மேலே போடுற ஸ்டிச் ஜர்தோசியை கொஞ்சம் நகர்த்திட்டு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே இன்னும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி இன்னொரு ஜர்தோசியை உள்ளே லோட் பண்ணணும். ஸோ விச் மீன்ஸ் நம்ம போடுற எல்லா ஸ்டிச்சஸுமே இந்த லைன் மேலே தான் வரணும். நம்ம லைன் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன் மேலே தான் நம்ம போடுற எல்லா ஸ்டிச்சஸும் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அப்படி பார்த்துட்டோன்னா நம்ம ஸ்டெம் ஸ்டிச் ரொம்ப அழகாக ட்விஸ்ட் ஆகி வரும். இந்த ஸ்டெம் ஸ்டிச் ஜர்தோசியில் நம்ம இன்றைக்கி போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி நம்ம கட் பீட், சுகர் பீட் எதுலனாலும் நம்ம கொடுக்கலாம். எதில் போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஜர்தோசி பார்த்திங்கன்னா ஒரு 0.7 சென்டிமீட்டர் போல் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம 0.7லேருந்து 1 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு. அதுக்கு மேலே கட் பண்ணால் ஒரு மாதிரி தூக்கிட்டு வரும். ஸோ அதனால் அந்த மெஷர்மெண்ட்குள்ளே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஒரு ஃப்ளாரல் மாதிரி வந்தது இல்லையா, அந்த இடத்துல நம்ம திலகம் ஷேப்பில் இருக்க சாரீ கலரில் இருக்க ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு நான் B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஃபேப்ரிக் க்ளூவும் நம்ம யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ரெண்டுமே நல்லா தான் ஸ்டிக் ஆகுது. நமக்கு கொஞ்சம் குயிக்காக காயணும், நம்ம சீக்கிரமாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த B7000 க்ளூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா குயிக்காகவே நமக்கு ட்ரை ஆயிரும். அண்ட் நம்ம கிளிப் ஸ்டோன்ஸ்க்கும் இந்த B7000 க்ளூ ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம அந்த க்ளூ நம்ம எடுத்துக்கலாம், B7000 க்ளூ. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோன் சுற்றி ஜர்தோசி வச்சு ஒரு அவுட்லைன் போட்டுட்ருக்கோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஜர்தோசி எல்லாமே டல் கோல்டில் இருக்க ஜர்தோசி தான். ஸோ ஏன்னா நம்ம சில்க் காட்டன் அப்படிங்கிறதுனால ஜரி ஒர்க் ரொம்ப பிரைட்டாக ரொம்ப நிறையெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் செட்டில்டாக டல் கோல்டில் இருக்க மெட்டீரியல்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஆப்டாக இருக்கும் டிசைன். ஸோ எண்டில் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாக ஜர்தோசி போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபுல்லாக பிரித்து நம்ம அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக நம்ம ஜர்தோசி அப்படி கொஞ்சம் இழுத்து கொடுத்துட்டு அந்த ஸ்ப்ரிங்கை எங்கே கனெக்ட் ஆகிருக்கும் அந்த ஸ்ப்ரிங்கை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம நாட் போட்டுடலாம். ஸோ இந்த டிப்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி காமிச்சேன்.
ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா இதுவும் ஜர்தோசியை வந்து வச்சு கவர் பண்ணியிருக்கோம் எல்லா ஸ்டோன்லேயும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மெயின் ஸ்டெம்மையும் அந்த பூ மாதிரி ஸ்டோன் போட்டோம் இல்லையா, அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற அந்த கொம்புக்கு வந்து நம்ம டல் கோல்டு சுகர் பீட் வச்சு ஒரு லைன் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு வந்து மெஷின் த்ரெட் தான், நார்மல் சூயிங் மெஷின் த்ரெட் தான், ப்ளவுஸ் கலர்லேயே இருக்க மெஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆன்டி கலர் சுகர் பீட். ஸோ அதை வந்து 2 சுகர் பீடாக கொடுத்து நம்ம போடணும். இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா நம்ம சாரியோட கலர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதாவது அந்த ஸ்டோனில் மட்டும்தான் அந்த சாரீ கலர் வர்ற மாதிரி போட்டிருக்கோம். அது ஏன் அப்படின்னா நம்ம சாரியோட கலர் தான் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுச்சு. நிறைய அந்த ப்ளவுஸோட கலர் வந்து சாரியில் பல்லுவில் மட்டும்தான் வந்திருந்தது. பல்லு அப்புறம் ப்ளவுஸில் மட்டும்தான் இருந்தது. அதனால் இந்த இதில் வந்து நம்ம சாரீ கலரை ரொம்ப லைட்டாக அங்கங்கே தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம போட்ட எல்லா டிசைனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி சுற்றி ஒரு செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம கீழே அந்த பார்டர் லைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன்டி கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி தான் இதுக்கும் செயின் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன். அந்த ஸ்டெம் ஸ்டிச்சோட எண்டில் கொடுத்துட்டு அப்படியே அதே த்ரெட்டை கண்டினியூ பண்ணி நம்ம சுகர் பீட் லைனுக்கு வந்துட்டு அதை அப்படியே வந்து நம்ம ஸ்டோனுக்கும் கொண்டு போயிடலாம். ஸோ சுற்றி எல்லாத்தையும் சுற்றி ஒரே லைனில் தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்து இந்த திலகம் ஷேப்பில் போடுறோம் அப்படிங்கும்போது கரெக்டாக அந்த ஷார்ப் எண்டு கொடுக்கறதுக்காக ஆப்போசிட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சைடு நம்ம த்ரெட்டை கொண்டு போனோம் அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து அழகாக கிடைக்கும். ஸோ திலகம் ஷேப்பில் நம்ம அதை மட்டும் நம்ம நல்லா பார்த்து கொடுக்கணும். அதே மாதிரியே போயிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டோனுக்கு நம்ம அப்படியே அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அந்த செயினை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம த்ரெட்டோட டைரக்ஷனை மாற்றும்போது அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு சின்ன லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டை அப்படியே அந்த டைரக்ஷன் மாற்றிடணும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் ரொம்ப அழகாக கிடச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த செயின் வந்து இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். திருப்பியும் அந்த பார்டர் லைன்லேயே வந்து முடிஞ்சிடும், அந்த ஆப்போசிட் சைடில் வந்து முடியும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கோம். இடையில கொஞ்சம் சின்ன சின்ன கொம்பு மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீடும் ஒரு பேர்ல் பீடும் இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அது ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே சுகர் பீடை கொடுத்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஒரு லைன் பேர்ல் பீட் வச்சு போட்டிருக்கோம், இன்னொரு லைன் வந்து ஆன்டி கலர் சுகர் பீட் வச்சு போட்டிருக்கோம். ஸோ பேர்ல் கலர் வந்து இதில் இல்லை, பட் ஆனால் நம்ம அங்கங்கே லைட்டாக அந்த பேர்ல் பீட் வச்சு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன். இதில் வந்து நம்பர் 4 mm சைஸில் வந்து பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரியே ஒரு சுகர் பீடும் ஒரு பேர்ல் பீடும் வச்சு அங்கங்கே அதை லாக் பண்ணுறோம். ரெண்டும் சேர்ந்து அப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு லாக் ஸ்டிச். ஸோ எப்போவுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சுகர் பீடோ இல்லை செயின் ஸ்டிச்சோ போட்டுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம லாக் ஸ்டிச் போடுறோம், அதாவது என் நாட் போடுறோம் அப்படிங்கும்போது நமக்கு விசிபிளாக தெரியாது. நம்ம இந்த பக்கம் சுகர் பீடு பக்கம் போடுறதுக்கு பதிலாக உள் பக்கமாக நம்ம என் நாட் போடுற மாதிரி நம்ம எப்போவும் டிசைன் வந்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக நம்ம த்ரெட் வந்து வெளில தெரிஞ்சாலும் விசிபிளாக அவ்வளோ தெரியாது. ஸோ இதே மாதிரியே ஃபுல்லாக டிசைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு சுகர் பீடு அப்புறம் ஒரு ஆன்டிக் பீடு அப்புறம் ஒரு சுகர் பீட். ஸோ இது 3 சேர்ந்த மாதிரி வச்சு அதை வந்து அப்படியே லாக் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம மிச்சம் இருக்க இடத்துல வந்து புட்டாவாகவும் இது தான் போட்டிருக்கோம். இந்த வெறும் இந்த பீட் ஒர்க் வந்து சைடில் புட்டாஸ் வர மாதிரி போட்டிருக்கோம். ஸோ ஃபைனலாக நம்ம டிசைன் ரொம்ப அழகாக கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ சென்டரில் மட்டும் ஒரு ஹெவி ஒர்க் மாதிரி வந்திருக்கு. ஸோ இது இன்னும் கிராண்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கொடி வந்து 2 பக்கம் இன்னும் எக்ஸ்ட்ரா மாதிரியும் போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ராவாக 2 சைடு வர மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம்.
இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ சென்டரில் ஒரு கொடி டிசைன் நம்ம ஸ்லீவில் வந்து அழகாக வரும். ரொம்ப நீட்டான ஒரு ஒர்க்காக இருக்கும் அது. சில்க் காட்டன் சாரீக்கு வந்து இந்த டிசைன் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே டல் கோல்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது பர்ஃபெக்டான ஒரு டிசைனாக இருக்கும் சில்க் காட்டன் சாரீக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.